வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி 5 கொஸ்டின் ஜிஎஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நமக்கு 8ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி வீக்லி டெஸ்ட் நம்ம டெலகிராமில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நம்ம எப்படி டெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, தமிழ் 50 கொஸ்டின், ஜிஎஸ் 25 கொஸ்டின் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் எல்லாமே சேர்த்து 100 கொஸ்டின் கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம 5 வாரம் நம்ம டெஸ்ட்டு நடத்தி முடிச்சிட்டோம். இந்த வாரம் நம்ம 6வது வாரம் டெஸ்ட்டு நடத்த போகிறோம். டெஸ்ட் எழுதணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டெய்லி ஜிஎஸில் 8ஆம் வகுப்பில் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்கலாம். இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனுப்பா. இது நம்ம கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது 8th புக்கில் இந்த ஒரு லெசன்லேயே கிட்டத்தட்ட 70 to 75% நமக்கு இதில் கவர் ஆயிரும். அதனால் இந்த லெசனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். சங்க காலத்தில் வாழ்ந்த கற்றறிந்த பெண்பார் புலவர்களில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிமந்தையார், ஔவையார் அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று சரி. நெக்ஸ்ட் பாருங்கள். சிவகங்கை மாவட்டத்தின் கீழடியில் நடைபெற்ற அகழ்வாய்வில் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே கீழடியில் வாழ்ந்த மக்கள் கல்வி மேம்பாட்டை நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராங்ப்பா. ஏன்னா அவங்க 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே அவங்க அங்கே வாழ்ந்த மக்கள் கல்வி மேம்பாட்டை அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சங்க காலத்தில் சேர்ந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மன்னன் அவங்க எழுதின புறநானூற்று பாடலில் 183வது பாடலை கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவங்க கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. உபநிஷத் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால், ஒருவருக்கு அருகில் உட்கார்தல் அப்படின்னு பொருள். அதாவது இப்போ இவங்க குலக்கல்வி முறையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அப்போ ஆசிரியருக்கு அருகில் உட்காந்து கல்வி கற்றுக்கிடணும்ல, அந்த இதுக்கு தான் உபநிஷத் அப்படிங்கிறது ஒருவருக்கு அருகில் உட்கார்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. பிரெஞ்சு பயணி பெர்னியர் அப்படிங்கிறவங்க குறிப்பிலிருந்து நமக்கு வாரணாசியில் குருகுல கல்வி முறை இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரணாசியில் எங்கன்னு பாருங்கள். பனராஸ், காசி அப்படிங்கிற 2 இடத்துலையும் குருகுல கல்வி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. காசியில் கற்றறிந்த ஆசிரியர்கள் நகரின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு பல தனியார் இல்லங்களில் கற்பித்தலை ஈடுபட்டனர் அப்படிங்கிறாங்க. அந்த ஆசிரியர்களே முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கவுங்க வீட்டில் போய் அவங்க கல்வி கற்பிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. புகழ்மிக்க ஆசிரியர்களுக்கு 10 சீடர்கள் வரை இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இது ராங்ப்பா. ஏன்னா புகழ்மிக்க ஆசிரியர்களுக்கு 12 சீடர்கள் வரைக்கும் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழர்களின் சமய இலக்கியங்கள் அர்த்தமகதி அப்படிங்கிற மொழியில், இந்த அர்த்தமகதிங்கிறது ஒரு மொழி, அந்த காலத்தில் இருந்த ஒரு மொழி. அர்த்தமகதி மொழியிலும் பாலி மொழியிலும் இருந்தன அப்படிங்கிறாங்க. இது தமிழர்களோட சமய இலக்கியங்கள் என்னென்ன மொழியில் இருந்திருக்குன்னு பாருங்கள். அர்த்தமகதி மொழியிலையும் பாலி மொழியிலையும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. தமிழ் சொல்லான பள்ளி என்பது கல்வி கற்கும் சமண மடாலங்களை குறிக்கிறது. பள்ளி அப்படிங்கிறது சமணர்கள் சொல்லி கொடுக்குற சமண மடாலம். இதே மக்தப் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு சொல்லி கொடுக்குற இஸ்லாமியத்துக்கு கல்வி சொல்லி கொடுக்குற அவங்களோட ஸ்கூல் அப்படின்னு மீனிங்கில் வரும். சமண இலக்கியங்கள் பெரிதும் போற்றப்படுவது சமண இலக்கியங்கள்லேயே பெருசாக எதை போட்டுருந்தாங்க அப்படின்னா திருக்குறளும் நாலடியாரும் தான் போட்டிருந்தாங்கங்கிறாங்க. பீகாரில் சிறந்த பௌத்த கல்வி மையமாக எது திகழ்ந்ததுன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் தான் திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் நாலந்தாவிற்கு வருகை தந்தாங்கிறாங்க. யுவான் சுவாங் எந்த ஒரு நூற்றாண்டில் வந்தாங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. 2008ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக நாலந்தாவோட அகழ்வாய்வு தளத்தை யுனெஸ்கோ அறிவித்ததுங்கிறாங்க. அது 2008 இல்லைப்பா, 2009 அப்படிங்கிறது தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப கொஸ்டின்ப்பா. இது கூட்டு காரணத்தில் வச்சுருவாங்க, இல்லைன்னா ஏறுவரிசை இறங்கு வரிசையில் கேட்டுருவாங்க, இல்லைன்னா வருஷத்தை பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த கொஸ்டினை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. வாரன் கேஸ்டிங் அப்படிங்கிறவங்க தான் முதல்ல ஒரு மதராசாவை கல்கத்தாவில் நிறுவனாங்க அப்படிங்கிறாங்க. மதராஸ் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு சொல்லி கொடுக்குற உயர்கல்வி ஸ்கூல். அதாவது இப்போ இருக்கிற காலேஜ் மாதிரி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அது சொல்லி கொடுக்குறது. அதை வாரன் கேஸ்டிங் எப்போ நிறுவனாங்கன்னா 1780-81 எங்கே நிறுவனாங்கன்னா கல்கத்தாவில். நெக்ஸ்ட்டு 1791-92 காரன் வாலிஸ் அவங்க காசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை அரசு செலவில் நிறுவியிருக்காங்க.
சமஸ்கிருத கல்லூரி எங்கே நிறுவனாங்கன்னா காசியில். யார் நிறுவுறாங்கன்னா காரன்வாலிஸ். வருஷம் என்னென்னு 1791 92. இவங்க வாரன்காஸ்டிங் நிறுவனது வந்து மதராசாம்னா இஸ்லாமியருக்கான ஸ்கூலு. அது வந்து கல்கத்தாவில் நிறுவியிருக்காங்க. வாரன்காஸ்டிங் நிறுவனது வந்து சமஸ்கிருத கல்லூரி எங்கன்னா காசியில். அதை ரெண்டையும் கவனமாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1813 வந்து கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் வந்து கல்விக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் நிதி ஒதுக்குறதுக்கான சட்டத்தை வந்து இயற்றுனாங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து 1717 கல்கத்தாவில் இந்து கல்லூரி அப்படிங்கிற ஒரு உள்ளூர்லேருந்து நிதியெல்லாம் திரட்டி இந்து கல்லூரி அப்படிங்கிற கல்லூரியை வந்து அவங்க நிறுவனாங்க. 1819 செராம்பூரில் ஒரு பாப்டஸ்ட் மிஷன் அப்படிங்கிற கல்லூரியை வந்து ராஜாராம் மோகன் ராய் திறந்தாங்க. ஆனால் அது எப்போ திறந்தாங்கன்னா இந்த இந்து கல்லூரி திறந்த அடுத்த வருஷமே அவங்க திறந்திருப்பாங்க. 1818 திறந்திருப்பாங்க. இந்த இந்து கல்லூரி வந்து உள்ளூர் மக்கள்கிட்டருந்து நிதி திரட்டியிருப்பாங்க. இந்த 1818 செராம்பூரில் நிறுவன டாப் டெஸ்ட் மிஷன் அப்படிங்கிற கல்லூரி வந்து அவங்க கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் மூலிமா கிடைச்ச நிதியின் மூலமாக ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து அது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இதுக்கு எல்லாத்துமே நீங்கள் இயர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. சார்லஸ் உடன்படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1854. சார்லஸ் அறிக்கை எப்போன்னு கேட்டிங்கன்னா 1854. மெக்காலே கல்விக் கொள்கை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1835. சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய இடத்துல வந்து பல்கலைக்கழகம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1857. பெதுன் பள்ளி அப்படின்னு பெண்களுக்காக முதல் உயர்கல்வி அளிக்கும் நிறுவனம் எப்போன்னா 1879. இது வந்து 1849 பெண்களுக்கான ஒரு பள்ளியை தான் பெதுன் அவங்க வந்து நிறுவியிருப்பாங்க. இது 1879 பெண்களுக்கான முதல் உயர்நிலை பள்ளியாக வந்து தரம் உயர்த்தியிருப்பாங்க. இந்து விதவைகளுக்கான பள்ளியை ஃபஸ்ட்டு யார் திறந்தாங்கன்னா கார்வே திறந்தாங்க. எங்கன்னா பூனாவில் 1889. அகில இந்திய மகளிர் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா 1926 பம்பாயில் நடந்திருக்கும். இதை கவனமாக பார்த்துக்கோங்க, இது கொஸ்டின் கேட்டுருவாங்க. இந்திய மகளிர் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா 1926 பம்பாயில் நடந்திருக்கும். இந்த மாநாட்டில் வந்து அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா பெண்களுக்கான ஒரு கல்லூரியை திறக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானம் ஏற்றிருப்பாங்க. அதன்படி தான் இந்த இர்விங் சீமாட்டி கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியை நிறுவியிருப்பாங்க. எங்கே நிறுவியிருப்பாங்க அப்படின்னா டெல்லியில் நிறுவியிருப்பாங்க. இந்த இர்விங் சீமாட்டி கல்லூரி ரொம்ப முக்கியம். மித்த எல்லாத்துக்குமே நீங்கள் வருஷம் வந்து பார்த்துக்கோங்க. சார்லஸ் உட் அறிக்கை அப்படின்னா 1854. மெக்காலே கல்விக் கொள்கை 1835. கல்கத்தா சென்னை, பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகம் எப்போன்னா 1857. பெதுன் பள்ளி வந்து பெண்களுக்கான முதல் உயர்நிலை பள்ளி வந்து 1879. இந்து விதவைகளுக்கான பள்ளி கார்வே எங்கே தொடங்கினாங்கன்னா 1889 பூனாவில். அகில இந்திய மகளிர் மாநாடு 1926. இர்விங் சீமாட்டி வந்து அந்த காலேஜ் எங்கன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில். இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துட்டோம்ப்பா. நாளைக்கு வந்து இன்னொரு லெசனை பார்க்கலாம். தேங்க்யூ.